வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாமை அரிசி ப்ளஸ் குடமிளகாய் சேர்த்து ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி ஒரு டைப் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இதால் 1 டம்ளர் அளவுக்கு சாமை அரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அது ஊறட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறமா நெய் 2 ஸ்பூன், கொஞ்சமாக கடலை எண்ணெய். இல்லை உங்களுக்கு எண்ணெய் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நெய் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அது பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிறுதானியம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம், டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்பொழுது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோடு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து பழுத்த தக்காளி, ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு குடமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஏன்னா அந்த குடமிளகாய் அந்த டேஸ்ட்டு மாறிடும். ஒரு 1 நிமிஷத்துல 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது மசாலா பொருளை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையான எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதனால் நான் 1 எடுத்திருக்கேன். 1க்கு 3ங்கிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். சிறுதானியம் அப்படிங்கிறனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நார்மல் ரைஸை விட. அதனால் 1க்கு 3 அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவையா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற அந்த சாமை அரிசியை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம குக்கரோட மூடியை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் வந்தால் பொழுதும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 விசில் வச்சேன். அந்த ப்ரெஷர் இறங்கிடுச்சு. விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட சாமை ப்ளஸ் குடமிளகாய் சேர்ந்த அந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாமை அரிசி பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் சாப்பிட்றணும். ஆறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதனால் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருங்க. இதுக்கு நார்மலாக வத்தல் இல்லது அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியை எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.